நூலகத்தின் அமைதியில் நிலாவின் கரங்கள் ஆதித்யனின் கரங்களை தொட்ட அந்த நொடி அவர்களுக்குள் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அது வெறும் உடல் ரீதியான தொடுதல் அல்ல, அது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம். கணிதச் சமன்பாடுகளைக் காட்டிலும் சிக்கலான ஆனால் இனிமையான ஒரு புதிய உணர்வு ஆதித்யனின் மனதில் ஆழமாக வேரூன்றியது. அதுவரை சூத்திரங்களால் கட்டமைக்கப்பட்டிருந்த அவனது உலகம் இப்போது நிலா என்ற மையத்தை சுற்றி சுழலத் தொடங்கியது. அடுத்த சில வாரங்கள் ஆதித்யன் மற்றும் நிலாவின் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒளி பரவியது. கல்லூரி வகுப்பறைகளில் அவர்களது கண்கள் அடிக்கடி சந்தித்தன. ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒரு மெல்லிய புன்னகை பரிமாறப்பட்டது. அதுவரை பாடங்களை மட்டுமே போதித்த ஆதித்யன் இப்போது நிலாவுடன் வாழ்க்கை, கலை, இலக்கியம் என்று பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசினான். அவளின் இளமையும் துருதுருப்பும், இந்த உலகத்தைப் பற்றி அறியும் அவளது ஆர்வமும் ஆதித்யனுக்குள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை திறந்தன. அவன் தன் பழைய இறுக்கமான சுபாவத்தை மெல்ல மெல்ல கைவிட ஆரம்பித்தான். அவனது தோற்றத்திலும் பேச்சிலும் ஒருவித மென்மை குடியேறியது. மாலை நேரங்களில் கல்லூரி பணிகள் முடிந்ததும் அவர்கள் இருவரும் அருகிலுள்ள பூங்காவிற்கு செல்வார்கள். நீண்ட நடைப்பயணங்கள், நீண்ட உரையாடல்கள். அங்கே அவர்கள் வெறும் ஆசிரியரும் மாணவியும் அல்ல, ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் இரண்டு நண்பர்கள், இரண்டு காதலர்கள். ஒருநாள் மாலை பூங்காவில் உள்ள பெஞ்சில் அமர்ந்திருந்தபோது நிலா ஆதித்யனின் தோளில் சாய்ந்தாள். அந்த ஒரு தருணத்தில் ஆதித்யனின் இதயம் அத்தனை பாதுகாப்பையும் நிம்மதியையும் உணர்ந்தது. அவன் தன் கடந்த கால வலிகளை எல்லாம் மறந்து அந்த ஒரு நொடியில் நிலாவுடன் இருப்பதில் மட்டுமே முழுமையைக் கண்டான். ஆதித்யா, நிலா மெல்லிய குரலில் அழைத்தாள். அவள் அவனை பெயர் சொல்லி அழைத்தது அதுவே முதல் முறை. அந்த அழைப்பு அவனுக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவன் குரலில் ஒருவிதமான தயக்கத்துடன் கூடிய இனிமை. என் வாழ்க்கையில நீ ஒரு வரமா வந்திருக்க, ஒரு வழித்துணையா. எனக்கு கணிதம்னா ஒரு பெரிய பயம் இருந்துச்சு, ஆனா நீங்க தான் அதை எனக்கு கத்துக் கொடுத்தீங்க. இப்போ வாழ்க்கையையும் கத்துக் கொடுக்கறீங்க. நிலாவின் கண்களில் நீர் திரண்டது. ஆதித்யன் அவள் தலையை மெதுவாக தடவினான். நான் உனக்கு கணிதம் கத்துக் கொடுத்திருக்கலாம் நிலா, ஆனா நீ எனக்கு காதல் கத்துக் கொடுத்திருக்க, வாழ்க்கை பாடம் கத்துக் கொடுத்திருக்க. என் உலகத்தை நீ மாத்திட்ட. அவன் குரலில் ஒருவித உணர்ச்சி பெருக்கம் இருந்தது. அவன் ஒருபோதும் இப்படி வெளிப்படையாக பேசியதில்லை. அவன் மனதுக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டது. திருமணம் மீதான அவனது வெறுப்பு நிலா வந்த பிறகு முற்றிலும் மறைந்து போனது. உறவுகள் வலி தரும் என்ற அவனது எண்ணம் நிலாவின் அன்பால் தகர்ந்தது. அவள் அவனது கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை அவளுடன் சேர்ந்து ஒரு புதிய வண்ணத்தில் எழுதலாம் என்பதை அவன் உணர்ந்தான். கணிதத்தில் நிரூபணங்கள் உண்டு, ஆனால் காதல் நிரூபணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நிலா அவனுக்கு புரிய வைத்தாள். அன்றிரவு நிலாவை அவளது வீட்டில் விட்டுவிட்டு திரும்பும்போது ஆதித்யன் மனம் முழுவதும் ஒருவித நிறைவு இருந்தது. அவன் தன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை நிலாவுடன் இணைந்து எழுத தயாராக இருந்தான். இது வெறும் காதலின் ஆரம்பம் மட்டுமல்ல, புதிய வாழ்க்கையின், புதிய நம்பிக்கையின், புதிய பாதையின் தொடக்கம். அவர்களின் காதல் பயணம் திருமணத்தை நோக்கி நகருமா? ஆதித்யனின் குடும்பம் அவர்களின் உறவை ஏற்குமா?